அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இன்றைய நாள் நன்னாளாக அமையட்டும். நிறைய செல்வ வளம், நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய வழிபாடும் இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகமும் எப்பயுமே நம்ம கூடயே இருக்குங்க. நம்ம ஒன்று ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கணும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்மளை நாம் மெருகேற்றி கொண்டே இருக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி, அதாவது வைகாசி 23ஆம் தேதி, சஷ்டியோட பிறக்கக்கூடிய சனிக்கிழமை. இந்த சஷ்டி சனிக்கிழமை அப்படிங்கும் பொழுது இது தேய்பிறை சஷ்டி தாங்க. இருப்பினும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கருட தரிசனம் அப்படிம்பாங்க. இது எப்படின்னா, ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் கருட பகவானாக இருந்து தரிசிக்கக்கூடிய அமைப்பில் ரொம்ப விசேஷமாக அந்த ஒரு கால் மடைச்சு அந்த கருட வாகனத்தில் அவரை தரிசித்து உட்காந்துருப்பார். இதெல்லாம் என்னென்னா, இப்போ நாகத்திற்கும் கருடனுக்கும் என்னதுங்க சண்டை வரும். அது ஒரு போட்டின்னு கூட சொல்லலாம். அதை கண்டா இது ஓடிரும், இது கண்டா அது ஓடிரும். அப்போ பட்சியில் கருட பகவானுக்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு சில விஷயங்களை அந்த கருட புராணம்னு இருக்குது. அந்த கருட புராணத்தில் பல புராண விதிகாசப்படி அவர் என்னென்ன பெருமாள் என்னென்ன செயல்கள் செஞ்சார், என்னென்ன வரலாற்றில் அது இருக்குது. அப்போ அந்த நல்லது கெட்டது இதெல்லாம் வாழ்ந்து காட்டிய விஷயங்கள் தான் மகாபாரதம். அதே போல் ராமாயணம், இதிகாச நூல்களில் ஒவ்வொரு புராணங்களும் நம்ம எடுத்து இந்த காலகட்டத்தில் படிக்கிறோமா? அது இந்த கலியுகத்தில் ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் பொக்கிஷமாக இந்து தர்மப்படி, நம்மளுடைய சனாதன தர்மப்படி என்ன நூல் இருக்குன்னு தெரியுங்களா? பகவத்கீதை இருக்கணும். ஹால்லையோ அல்லது நம்ம பூஜை அறையிலையோ இருக்கணும். இதை ரொம்ப நீங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட இன்றைய நாளில் இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை பிறந்தாவே அவங்களுக்கு சில தோஷங்கள் இருக்கும். தொழில் சார்ந்து இருக்கும், அல்லது வருமானம் சார்ந்து இருக்கும், அல்லது நோய் நொடி டக்குன்னு அவங்களுக்கு அட்டாக் ஆகக்கூடிய அமைப்பில் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சனி தோஷத்துக்கு அப்போ எவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே போல் இந்த சஷ்டிங்கிறது செவ்வாய், சனிக்கிழமையும் செவ்வாய்ங்கிற விஷயமும் சனி செவ்வாய் கிரக சேர்க்கைக்கு போராடக்கூடிய தன்மை, ரொம்ப விசேஷமான அமைப்பு இல்லாத ஜாதகம், அதிலேயே ஒரு கோடீஸ்வர யோகமும் அடங்கி இருக்குது. இதெல்லாம் நிறைய சூட்சுமங்கள் கிரக சேர்க்கைக்கு உண்டுங்க. நாளை சந்திப்போம்.